ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம். உலகிற்கே பலியளிக்கும் ஈசனுக்கு நடைபெறும் சிறப்பான நிகழ்வு அன்னாபிஷேகம். அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும் என்றாலும் உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கமான தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் ஆவுடையாருக்கு நடத்தப்படும் அன்னாபிஷேகம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி என்று இது நிகழ்கிறது. ஐப்பசி மாத முழுநிலவு நாளில் முதலில் 5 வகையான பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பின்னர் வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். சிவலிங்கத்தின் திருமேனியில் மேலிருந்து கீழாக அன்னத்தை வைத்துக் கொண்டே வருவார்கள். அபிஷேகத்தின் போது அப்பம், வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வதும் மாலையாக அணிவிப்பதும் வழக்கமாய் இருக்கிறது. அதன் பின்னர் ருத்திரம், சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணம் நடைபெறும். ஒரு நாழி மணி நேரம் முடிந்த பின்பு அன்னத்தை அகற்றி 5 வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெறும். லிங்கத்தின் மீது இருக்கும் அன்னத்தை விடுத்து மற்ற இடங்களில் இருக்கும் அன்னம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. மற்ற பகுதியில் இருக்கும் அன்னம் நீர்நிலைகளில் சிற்றுயிர் முதல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்றடைவதற்காக கரைக்கப்படுகிறது. அன்னாபிஷேகம் கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதும் கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியமும் கிடைக்கும்.